குட் மார்னிங். இன்னைக்கு ப்ரீ மார்க்கெட்டோட அனாலிசிஸ் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். நேற்றுக்கு நிஃப்டி 261 பாயிண்ட் பாசிட்டிவா 25,585 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையுமே உடைச்சிருச்சு. 25,677 அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் லெவலா இருக்குது. அதை உடைச்சிச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை தான். இருந்தாலும் இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கிஃப்ட் நிஃப்டி பார்த்துட்டு நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு, பேசலாம். கிஃப்ட் நிஃப்டி இப்ப வரைக்கும் ஒரு 31 பாயிண்ட் நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம மார்க்கெட்ல எப்படி இம்பாக்ட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். நமக்கு ஒரு சின்ன நெகட்டிவ் ஓப்பனிங் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. அப்படி பார்த்தா அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது 25,250 தான் அடுத்த சப்போர்ட் இருக்கு. மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னா 25,250 ஒரு சப்போர்ட்டா இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 680 ரெசிஸ்டன்ஸா இருக்கு. அதை உடைச்சிச்சு அப்படின்னா நிப்டி ஆல் டைம் ஹைல போய் தான் நிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. நேற்று எல்லாருமே பார்த்திருப்பீங்க, உங்க போர்ட்போலியோல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏறி இருக்காது. ஆனா இண்டெக்ஸ் மட்டும் ஏறிட்டே போச்சு. அது என்ன ரீசன் அப்படிங்கறத நான் கடைசியில சொல்றேன், வெயிட் பண்ணுங்க. பேங்க் நிஃப்டியை பார்த்துட்டு வந்துடலாம். பேங்க் நிஃப்டி 600 பாயிண்ட் மேல ஏறி இருக்கு. 57,422 அப்படிங்கிற பிரைஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு காரணம் பேங்க்ஸோட ரிசல்ட். அது மட்டும் இல்லாம நம்மளோட இன்ஃபிளேஷன் டேட்டா வந்திருக்கு. அது எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப குறையா இருக்கிறதுனால அடுத்த ஆர்பிஐ மீட்டிங்ல நம்மளுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. அதோட இம்பாக்ட் தான் இங்க பேங்க் நிஃப்டியில ரெஃப்ளெக்ட் ஆகுது. பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 56,769 இருக்கு. ரெசிஸ்டன்ஸ் 57,600. இதுதான் அந்த ரெசிஸ்டன்ஸா இருக்கும். இதுக்கு இடையில மார்க்கெட் டிராவல் ஆகுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இன்ஸ்டிடியூஷனோட டேட்டா எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு வரும். நேற்றுக்கு எஃப்ஐஎஸ் கேஷ் மார்க்கெட்ல 1000 கோடி மட்டும்தான் வாங்கியிருக்காங்க. டிஐஎஸ் 4000 கோடி வாங்கியிருக்காங்க. பட் இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல எஃப்ஐஎஸ் நேற்று 23,000 கோடிக்கு பை பண்ணியிருக்காங்க. இதுதான் நேத்து நமக்கு இண்டெக்ஸ்ல ரெஃப்ளெக்ட் ஆனது. கேஷ் உங்க போர்ட்போலியோல பாத்தீங்கன்னா எந்த ஸ்டாக்குமே ஏறி இருக்காது. ஒரு நண்பர் ப்ரீ மார்க்கெட் வீடியோல கமெண்ட் பண்ணியிருந்தாரு, இன்ஸ்டிடியூஷனலோட டேட்டா தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படின்னு. எதுக்காக இன்ஸ்டிடியூஷனலோட டேட்டாவை பார்க்கணும் அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மார்க்கெட்டையே மூவ் பண்றது இன்ஸ்டிடியூஷன் தான், நம்மள மாதிரியான ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கிடையாது. ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளோட என்ட்ரியை நம்ம சரியா கொடுக்க முடியும். நேற்று பாத்தீங்கன்னா எஃப்ஐஏ இண்டெக்ஸ் ஆப்ஷன்ல தான் பை பண்ணியிருக்காங்க 23,000 கோடிக்கு. அதனாலதான் நம்மளோட போர்ட்போலியோல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதுவுமே ஏறவே இல்லை. இண்டெக்ஸ் மட்டும் தொடர்ந்து மேல போய்கிட்டே இருந்தது. அதனாலதான் நேத்து நமக்கு மார்க்கெட்ல ப்ராஃபிட் பண்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமமா இருந்தது. சோ இன்னைக்கு இன்ஸ்டிடியூஷனலோட ஆக்டிவிட்டி மார்க்கெட்ல எப்படி இருக்க போகுது, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். தேங்க்யூ.